நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அது என்னென்ன நூல்கள், அதோட ஆசிரியர் யாருன்னு பார்க்க போகிறோம். வித் ஷார்ட்கட். ஏற்கனவே 15 மேல்கணக்கு நூல்கள் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ 15 கீழ்கணக்கு நூல்கள்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஏலாதி, ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறு பஞ்சகமூலம், முதுமொழி காஞ்சி, திருக்குறள், கார் 40, ஐந்தினை 70, ஐந்தினை 50, கைநிலை இல்லாட்டி அது இன்னொரு பேர் வந்து ஐந்தினை 60, திணைமாலை 150, திணைமொழி 50, களவழி 40. இந்த 18 நூல்கள் தான் 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆசிரியர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாலடியார் அப்படின்னா யார் வருவாங்கன்னா சமண முனிவர்கள் வருவாங்க. செகண்ட் நான்மணிக்கடிகைனா விளம்பி நாகனார் வருவாங்க. தேர்டு இன்னா 40 அப்படின்னா கபிலர் வருவார். ஃபோர்த்து வந்து இனியவை 40 அப்படின்னா பூதன் சேந்தனார் வருவாங்க. ஃபிஃப்த்து திரிகடுகம் அப்படின்னா நல்லந்தனார் வருவாங்க. சிக்ஸ்த்து ஏலாதி அப்படின்னா கனி மேதாவியர் வருவாங்க. செவன்த்து ஆசாரக்கோவை அப்படின்னா பெருவாய் முள்ளியர் வருவாங்க. எயித்து வந்து பழமொழி 400 அப்படின்னா முஞ்சுரை அரையனார் வருவாங்க. நைன்த்து சிறு பஞ்சக மூலம்னா காரியாசன் வருவாங்க. 10th முதுமொழி காஞ்சி அப்படின்னா குடலுக்கிலார் அவங்க வருவாங்க. 11th திருக்குறள் அப்படின்னா திருவள்ளுவர். 12th கார் 40 அப்படின்னா மதுரை கணன் கூத்தனார். இதே வந்து 13 வந்து ஐந்தினை 70 அப்படின்னா மூவாதியார். ஐந்தினை 50 அப்படின்னா மாறன் புறையனார் வருவாங்க. கைநிலை இல்லாட்டி ஐந்தினை 60 அப்படின்னா புள்ளங்காடனார் வருவாங்க. திணைமாலை 150 அப்படின்னா கனி மேதாவியார் வருவாங்க. இதே வந்து திணைமொழி 50 அப்படின்னா கணன் சேந்தனார். களவழி 40 அப்படின்னா பொய்கையாவார். இதில் வந்து நாலடியார்லேருந்து திருக்குறள் வரைக்கும் இருக்க ஃபஸ்ட்டு 11 என்ன சொல்லுவாங்கன்னா அறநூல்னு சொல்லுவாங்க. இதே வந்து கார் 40 ஐந்தினை 70, ஐந்தினை 50, கைநிலை எழுதி ஐந்தினை 60, திணைமாலை 150, திணைமொழி 50 இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா அகநூல்னு சொல்லுவாங்க. களவழி 40 பொய்கையார் இது மட்டும்தான் புறநூல். இப்படி டேரக்ட் கொஷினே கேட்பாங்க. 15 கீழ்கணக்கு நூல்களில் வந்து புறநூல் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து களவழி 40 அந்த மாதிரி டேரெக்டாகவே கேட்பாங்க. இல்லாட்டி வேறு மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா இதில் வந்து நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா 40 மூணையும் கொடுத்துட்டு களவழி 40 கொடுத்தாங்கன்னா களவழி 40 தான் வந்து பொருந்தாத வச்சு வரும். ஏன்னா இது 3 அறநூலில் வரும், இது புறநூலில் வரும். இல்லாட்டி 15 கீழ்கணக்கு நூல்களையும் 8 தொகை நூல்கள் இல்லாட்டி 10 பாட்டு இந்த மாதிரி ஏதாவது கலந்து கொடுத்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பொருந்தாத வற்றியில் கேட்பாங்க. இல்லாட்டி நூலாசிரியரில் கேட்பாங்க. இப்போ வந்து பழமொழி 400னா யார் முன்சுரை அரையனார் அந்த மாதிரி நூல் ஆசிரியரில் கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். நாலடியார்னா சமண முனிவர் அப்படிங்கும்போது முனிவர்கள் மட்டும்தான் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்மணிக்கடிகை அப்படின்னா விளம்பி நாகனார் அப்படின்னா வந்து கடிகை. ஸோ கடி அப்படிங்கும்போது நாகனார் அப்படின்னா நாகம் வந்து கடிக்கும் அப்படின்னு ஞாபகம். இன்னா 40 அப்படிங்கும்போது கபிலர் அப்படிங்கும்போது கபிலர்கிட்ட கேட்கும்போது இன்னா கபிலா எப்படி நீங்கள் 99 பாடல் எழுதி வச்சுட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இன்னா 40னா கபிலர். இனியவை 40 பூஜன் சேந்தனார். சேர்ந்திருந்தால் இனிமை நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. சார் சேந்தனார் அப்படிங்கும்போது இனிமை இல்லாட்டி பூதமுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரி கடுக்கம்னா நல்லந்தனார் அப்படிங்கும்போது திரி போட்டு சாமி கும்பிட்டு நல்லது நடக்கும். ஸோ திரி கடுகம் நல்லந்தனார். ஏலாதி கனி மேதாவியார்னு பார்த்தோம் அப்படின்னா கணக்கில் வந்து ரொம்ப மேதாவியாக இருந்தாங்க. எல்லாம் ஏலம் போடுவாங்க, எனக்கு சொல்லிக்கொடு இல்லாட்டி எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ ஏலாதி. ஆசாரக்கோவை அப்படின்னா பெருவாய் முள்ளியர் அப்படிங்கும்போது கோவை கொய்யாப்பழம் சாப்பிடுவோம் நம்ம வாய் திறந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி கோயம்புத்தூர் இருக்கவங்க கொஞ்சம் ஓவராக பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழமொழி 400 அப்படின்னா முன்சிறு அரையனார் அப்படின்னு பார்க்கும்போது பழமொழி வந்து 400லாம் சொன்னால் யார் கேட்பா, கோபமாயிருவாங்க. ஸோ பழமொழி 400 முன்சிறை அரையனார். சிறு பஞ்சகம் மூலம் அப்படின்னா பஞ்சத்தில் காரியவாதியாக இருந்தவங்க தான் பொழைச்சிக்க முடியும். ஸோ சிறு பஞ்சகம் மூலம் காரியாசன். முதுமொழி காஞ்சி முதுன்னு இருக்கு. ஸோ கூடுகிலார் முதுகுமே வயசானவங்க கூடுகிலார். திருக்குறள் திருவள்ளுவர்னு எல்லாத்துக்குமே தெரியும். கார் 40 அப்படின்னா மதுரை கணன் கூத்தனார். கார் 40 அப்படின்னா வந்து இந்த கார் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூத்தனார் அப்படிங்கும்போது இங்கே ட்ரிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து காரில் ட்ரிப்புக்கு சேர்ந்து தான் போவாங்க. ஸோ கூட்டமாக தான் போவாங்க. ஸோ கூத்தனார். கார் 40னா மதுரை கணன் கூத்தனார். ஐந்தினை 70 அப்படின்னா ரொம்ப வயசாயிடுச்சு 70 அப்படிங்கும்போது மூதாவியார் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஐந்தினை 50 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 50 ஞாபகம் வச்சுக்கோங்க.
பொறையனார் அப்படின்னு பார்த்தோன்னா ரஸ்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ரஸ்க் 50 ரூபாய். ஸோ 5 50 அப்படின்னா மாறன் பொறையனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கைநிலை இல்லாட்டி 5 60 அப்படிங்கும்போது கைனாவே புல் பிடுங்கிறது கையில் தான் பிடுங்க. ஸோ கைநிலை அப்படின்னா புள்ளங்கோடனார்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி 5 60ன்னா 1 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு 60 ரூபா சம்பளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தினைமாலை 150 அப்படின்னா இருக்கிறதுல அதிகமாக இருக்கிறது இதுதான் தினைமாலை 150. ஸோ மேதாவிகளுக்கு நிறையா சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தினைமொழி 50. திணை அப்படின்றது திண்ணன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திண்ணை அப்படிங்கும்போது சேர்ந்து எல்லாம் பேசுவாங்க. திண்ணையில் எல்லோரும் உட்காந்து சேர்ந்து பேசுவாங்க. ஸோ தினைமொழி 50 அப்படின்னா கண்ணன் சேந்தனார். கள்ளவழி 40 அப்படின்னா பொய்கையார். கள்ளவழி அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பொய் சொல்கிறவங்க வந்து களவாண்டுவாங்கன்னு சொல்லி களவாண்டுட்டு பொய் சொல்லுவாங்க, நான் அதை திருடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 11 வந்து அரை இலக்கியம்னு சொல்லுவாங்க, அறநூல். அதுக்கப்புறம் வந்து கார் 40லேருந்து திணைமொழி 50 வரைக்கும் அகநூல்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் புறநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து அறநூலில் பெருசு வந்து திருக்குறள். திருக்குறள் தான் வந்து பெரிய நூல்னு சொல்லுவாங்க. பெரிய நூல் வந்து திருக்குறள் தான் அரை இலக்கியத்தில் அப்படிமா. இதில் பெரிய நூல் அப்படின்னா தினைமாலை 150. தினைமாலை 150 தான் பெரிய நூல் அப்படின்னு சொல்கிறோம். அரை இலக்கியத்தில் பெரிய நூல்.